நம்ம அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஜெபிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற இந்த மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதத்திடம் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு நேரமாக நாங்கள் ஜெபிப்பது மட்டுமல்ல, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இந்த ஜெபத்தில் எங்களை நடத்துவீராக. உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை, சித்தத்தை, நோக்கத்தை அறிந்து ஜெபிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த நேரத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக எங்களுக்கு ஆக்கி தாரும். அது மட்டும் இல்லை, இது மூலமாக ஒவ்வொருவருடைய அன்றாட ஜெப வாழ்க்கையும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். உட்காரும். சங்கீதம் 92 திருப்பிக்கும். சங்கீதம் 92. வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பது எப்படி தான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ப்ரேயிங் த பைபிள். இது ஏன் இந்த மெத்தட் ரொம்ப முக்கியம்னா, இந்த மெத்தட் இல்லைன்னா நம்ம ஜெபம் ரொம்ப பழசாக திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கிற ஜெபமாக, வெறும் நம்மையே சுற்றி சுற்றி வர்ற ஜெபமாக, நம்முடைய தேவைகளையே ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கும். அது அவ்வளோ பிரயோஜனமாக இருக்காதுன்னு நம்புகிறேன் நான். இது ஜெபத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. என்ன லெவலுக்கு கொண்டு போகுது? நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம்னு நமக்கே தெரியாது. இது ஒரு ப்ராக்டிஸ் நேரம். வசனத்தை எடுக்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். தியானிக்கும் போது கர்த்தர் நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நடத்துகிறார். அதில் என்ன ஆகும்னா, வேத வசனத்தை எந்த பகுதியை வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ சங்கீதத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எல்லாம். அதில் என்ன பிரயோஜனம்னா, என்ன ஜெபம் பண்ண போகிறீங்கன்னு தெரியாது, கர்த்தர் நடத்துவார். நீங்கள் இது வரைக்கும் நினச்சி பார்க்காத, யோசித்து பார்க்காத காரியத்தை பற்றிலாம் ஜெபம் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஜெபம். ஒவ்வொரு நாளும் நேற்று ஜெபம் பண்ணது இன்றைக்கி இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஜெபம். போர் அடிக்கவே அடிக்காது. இது நம்மை சிந்திக்க வைக்கும். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறத காட்டிலும் கர்த்தர் நல்லா அறிஞ்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய உள்ளங்களோடு பேசுவார். நமக்கு ஏற்ற நேரத்தில் நம்ம ஊக்குவிக்கும்படியான வார்த்தைகள் வரும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் இங்கேருந்து வரும். அந்த நேரத்தில் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி தான் இன்றைக்கி பார்த்து அந்த வசனம் வந்திருக்கு, இது வருதுன்னு. அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நமக்குன்னு அனுப்புன மாதிரி வரும் நிறைய நேரத்தில். அதுதான் அதனுடைய விசேஷம். அதனால் இது ரொம்ப விசேஷமான ஒரு விதம், ஜெபிக்கிற விதம். இதை நல்லா கற்றுக்குங்க. இங்கே நம்ம பண்ணுறோம், 1 மணி நேரம் தான் பண்ணுறோம் வாரத்துக்கு. இதை கொண்டு போய் தினந்தோறும் பண்ணுங்கள். இந்த சங்கீதத்தை 1 வாரம் முழுக்க நீங்கள் பண்ணுங்கள், தியானிங்க. இன்னும் ஆழமாக போங்க. அதில் நான் சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் சிந்தித்து ஜெபியுங்கள். உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 92ஆம் சங்கீதத்தில் முதல் 4 வசனங்கள் வாசிக்கிறேன். முதல்ல, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். போன வாரம் பேசும்போது சொன்னேன், மேலே இருக்க நோட் பாருங்கள். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் இருக்கு இல்லையா? ஓய்வு நாளுக்கான சங்கீதம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா? 7வது நாள் ஓய்வு நாள். அது ரொம்ப விசேஷமாக அனுசரித்தாங்க. இப்போ கவனிச்சிங்களா? அந்த இது இல்லை. 7வது நாள் ஓய்வு நாள் அது விசேஷமாக அனுசரிக்கிறதெல்லாம் கிடையாது இன்றைக்கி. ஏன் அது இல்லைன்னா, அந்த ஓய்வு நாள் ஏன் அப்போ அப்படி இருந்ததுன்னா, அதை கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக வச்சுருந்தார். என்ன நோக்கம்? முதல்ல இந்த ஓய்வு நாள் எப்போ உண்டாச்சு? எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் 6 நாளில். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். மனுஷனும், சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனும் 7வது நாள் அவரோடு சேர்ந்து ஓய்ந்திருக்கிறான். அப்படி அர்த்தம் என்ன? மனுஷனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பிறகு அவன் பார்க்குறான், நம்ம என்ன செய்யணும், இப்போ என்ன ஏதாவது வேலை இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் நான் உண்டாக்கிட்டேன், நீ ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அப்போ நான் என்ன செய்கிறது? நான் உனக்காக ஏற்படுத்தியிருக்கிற அத்தனையும் என்ஜாய் பண்ணி வாழ. அதுதான் வாழ்க்கைன்னு அவனுக்கு போதிக்கப்பட்டது அன்றைக்கு. அதாவது எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு.
நம்ம அவர் செய்து முடித்தவைகளில் பிரவேசித்து அதிலே வாழ வேண்டும், அவரை நம்பி வாழ வேணும், அவர் கொடுத்து வச்ச எல்லாத்திலையும் வாழ வேண்டும். அதுதான் அந்த ஓய்வு நாளுடைய அர்த்தம். அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் வரும்போது புது சிருஷ்டிப்புலையும் அதே தான் நடக்குது. சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னாரு. அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்முடைய ரட்சிப்புக்காக தேவனத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வேண்டிய அத்தனையும் செஞ்சிட்டார். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை அந்த இளைப்பாறுதலையும் பிரவேசித்து, எபிரேயர் 3-4 அதிகாரங்கள் அதை பற்றி சொல்லுது. அந்த உண்மையான இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்து அதிலே வாழ வேண்டும். அப்போன்னா இன்றைக்கி விசேஷமாக ஒரு நாள் ஓய்வு கிடையாது. வாரத்தில் 7 நாளும் ஓய்வு தான். 7 நாளும் அவரை நம்பி வாழ்கிறோம். 365 நாளும் அவரை நம்பி வாழ்கிறோம். ஒரு விசேஷமான நாள் கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. அவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. முடிந்ததுன்னு சொன்னார். அந்த முடிந்ததனுடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். இன்றைக்கு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? அப்போ இப்போ நமக்கு ஒரு வேறு மாதிரி வாசிக்கணும் அது. அப்போ கர்த்தரை துதிப்பது நலம்ங்கிறது தான் அந்த முதல் 4 வசனங்களுடைய இது. இப்போ கர்த்தர் இவ்வளோ நமக்கு செஞ்சுருக்கிறாரு. இந்த கர்த்தரை துதிப்பது நலம். அது சொல்லும்போதே நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒருவேளை இந்த சிருஷ்டிப்பை ஞாபகத்தில் வச்சு தான் சொல்கிறான். ஏன்னா நல்லதுன்ற வார்த்தை எத்தனை தடவை பயன்படுத்துகிறாங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில். அதே மாதிரி தான் இங்கே நலம், நலமாக இருக்கிறது, நல்லது அப்படின்னு தான் வருது. இட்ஸ் குட் அப்படின்னு வருது இங்கிலீஷில். இந்த குட்ன்ற வார்த்தை தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அத்தனை தடவை வருது. சிருஷ்டிப்பெல்லாம் பார்த்து குட் 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 குட்ன்றாரு. அப்போ இங்கேயும் சங்கீதக்காரன் அந்த சிருஷ்டிப்பை யோசித்துக்கிட்டு சொல்கிறான். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறதுனால புது சிருஷ்டிப்பு, கர்த்தர் எப்படி சிலுவையின் மூலமாக நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார், எல்லாத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார்னு இதெல்லாம் நினச்சி பார்த்து நல்லது நல்லது நல்லதுன்னு கர்த்தரை துதிப்பது நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். கர்த்தரை எதுக்காக துதிக்கணும்? அவருடைய அன்புக்காக சொல்லியிருக்கு இல்லையா? காலையில் உமது கிருபை, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லவ்னு வருது. எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா ஹெசத்ன்ற வார்த்தை, அதை லவ்விங் கைண்ட்னஸ்னு மொழிபெயர்க்கிறாங்க, தயவுன்னு. இங்கே கிருபைன்னு மொழிபெயர்த்துருக்காங்க. பரவாயில்ல. காலையில் உமது கிருபையை, இரவில் உமது சத்தியத்தை அறிவிப்பது நலமாக இருக்கும். சத்தியம்னா அந்த மொழிபெயர்ப்பும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. காலையில் உங்களுடைய கிருபையை, அதாவது உங்களுடைய அன்பை, உங்களுடைய தயவை, சாயங்காலத்தில் உங்களுடைய சத்தியத்தைனா நீர் உண்மை உள்ளவர் என்பதை, அதை தான் சத்தியம்னு மொழிபெயர்த்தாங்க. இங்கே நம்முடைய உண்மை தன்மையை, ஃபெய்த்ஃபுல்னஸ், இது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி உண்மை துதிப்பேன்றான். அது மட்டும் இல்லை, எப்படி துதிக்கணும்னு சொல்லியிருக்குது. இசைக்கருவிகளை பயன்படுத்தி 10 நரம்பு வீணை, தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லி, சிலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுலாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் நான். முக்கியமாக அந்த கர்த்தரை என்ஜாய் பண்ணுறதுனா என்ன அப்படின்றது பேசுகிறேன். கிறிஸ்தவத்தில் அப்படி ஒரு காரியம் இருக்குது, என்ஜாய்மெண்ட். கடவுளை என்ஜாய் பண்ணணும், கடவுளை ஆராதிக்கணும், அதெல்லாம் தெரியுது மக்களுக்கு. கடவுளை மகிமைப்படுத்தணும்னு கூட தெரியுது. ஆனால் என்ஜாய் பண்ணுறதுன்ற விலங்குல மாட்டேங்க. வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசமில், ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் போதிக்கிறதில்ல முதல் காரியமாக தான் போதிக்கிறாங்க. மனுஷனுடைய பிரதான நோக்கம் என்ன? தேவனை மைமைப்படுத்துவதும் அவரிலே மகிழ்ந்திருப்பதும் தான் மனிதனுடைய பிரதான நோக்கம். அப்போ அதை கற்றுக்குங்க. கர்த்தரை என்ஜாய் பண்ண கற்றுங்க. என்ஜாய் பண்ணுறீங்களா? கர்த்தரை என்ஜாய் பண்ணுங்க, கர்த்தரிலே மகிழ்ந்துருங்க. அதான் சொல்கிறான், உங்களுடைய செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். நீங்கள் மகிழலைன்னா உண்மையான கிறிஸ்தவர்களானே சந்தேகமாயிடுது. அவருடைய ரட்சிப்பெல்லாம் அனுபவிச்சுட்டு எப்படி மகிழாமல் இருக்க முடியும்? உடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன்றான். சத்தமே வரலன்னா என்ன மாதிரி கிறிஸ்தவன் தெரியல. ஆனந்தமே இல்லைன்னா உண்மையாக கிறிஸ்தவனாம அப்படின்றது சந்தேகமாக இருக்கு எனக்கு. கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருப்பீங்கன்னா, பாவ மன்னிப்பை பெற்றிருப்பீங்கன்னா, அவருடைய பிள்ளை ஆகிருப்பீங்கன்னா, அவருடைய நன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்கன்னா மகிழ்ச்சியாவீங்க. ஆனந்த சத்தம் மெய்யாகவே உண்டாகும். பாட்டு பாடு பாடுன்னு சொல்ல வேண்டியதில்லை, சத்தமாக பாடு சத்தமாக பாடுன்னு சொல்ல வேண்டியதில்லை, கையை தட்டு தட்டுன்னு சொல்ல வேண்டியதில்லை, கையை தூக்கு தூக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. சில இடங்களில் சொல்லிட்டே தான் இருக்கணும். அல்லேலியாவை கூட ஏலம் போடுற மாதிரி 3 அல்லேலியா சொல்லுங்கன்னுவாங்க. கரெக்டாக 3 அல்லேலியா சொல்லி நிறுத்திடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா அல்லேலியா கூட வராது. உள்ளே இருந்தால் தானே வர்றதுக்கு. இங்கே அதெல்லாம் கிடையாது. ஏன்னா தானாக வரணும். இங்கே நல்லா பாடுவாங்க, எல்லோரும் சத்தம் போட்டு பாடுவாங்க,
ஒன்றுமே சொல்லாமல் எல்லாம் கையை தூக்கி வாழ்த்து கர்த்தரை ஆராதிப்பாங்க, ஆனந்திப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என்ஜாய் பண்ணுறத கற்றுங்க. கர்த்தரை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுங்கள். பைபிளை திறந்து வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை என்ஜாய் பண்ணுங்கள். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் சொல்லி இருக்குது. அப்போ நீங்கள் காலையில் கொஞ்சம் சத்தம் கொடுங்க, தப்பு இல்லை. காலையில் வாயை திறந்து நல்லா ஆண்டவரை துதிங்க, கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருங்க. தினந்தோறும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்கள் கர்த்தரை. இப்போது அடுத்த பகுதிக்கு போவோம். இந்த முதல் பகுதி கர்த்தரை ஆராதிப்பது நலம் அப்படிங்கிற பகுதி இல்லையா? எப்படி ஆராதிப்பது, ஏன் ஆராதிக்கணும், அதெல்லாம் சொல்லியாச்சு. ரெண்டாவது பகுதி 5லேருந்து 9 வரை, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு பகுதி பாருங்கள். இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்குதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த அடுத்த பகுதியும் பார்க்க போகிறோம். முதல் பகுதி கர்த்தரை துதிப்பது நலம் அப்படின்ற பகுதி. ரெண்டாவது பகுதி எப்படி ஏராளமான மக்கள் கர்த்தரை துதிக்கிறதுனா என்னென்ன தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்க வாயிலிருந்து துதியே வரமாட்டேங்குது. த சைலன்ஸ் ஆஃப் தோஸ் தட் டோன்ட் பிரைஸ் காட், தேவனை துதிக்காத மக்களினுடைய நிசப்தம், அதை பற்றி இங்கே சொல்லியிருக்கு. சிலர் கர்த்தரை துதிச்சதே கிடையாது, வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணதே கிடையாது, வரவே மாட்டேங்குது ஒன்றும். ஏன் வரமாட்டேங்குது? இங்கே சொல்கிறாரு, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளோ மகத்துவமானவைகள், யோசனைகள் எவ்வளோ ஆழமானவைகள். அப்படி இருக்கும்போது எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்னா, மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். இங்கிலீஷில் NIVயில் வாசித்தேன், சென்ஸ்லெஸ் மேன் டஸ் நாட் நோ அப்படின்ருக்கு. ரொம்ப மரியாதையாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அங்கே, சென்ஸ்லெஸ் மேன். அதை தமிழில் சொல்ல வேண்டியதாக போச்சு. நான் சென்ஸ்லெஸ் மேன்னா என்ன? அ பீஸ்ட் லைக் மேன், மிருகம் போல் இருக்கிற மனுஷன். கர்த்தரை துதிக்காத ஒருத்தர் இருந்தான்னா, ஏன்னா கர்த்தருடைய கிரியைகள் எவ்வளோ மகத்துவமானவைகள், அவருடைய யோசனைகள் எவ்வளோ மகா ஆழமானவைகள். கர்த்தரை ஒருத்தன் துதிக்கலைன்னா மிருகம் மாதிரி லெவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். மிருகத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் லெவல், மிருகத்தினுடைய மென்டல் லெவலில் தான் வாழ்ந்துட்டு. மிருகத்துக்கு கூட அறிவெல்லாம் இருக்குது, ஆனால் நம்மளை மாதிரி அறிவு கிடையாது. நமக்கு ஆழமாய் சிந்திக்கக்கூடிய அறிவு, அலசி ஆராயக்கூடிய அறிவு, ஆவிக்குரிய காரியங்களை ஆழமாய் நோண்டி எடுக்கக்கூடிய ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்குது. எந்த மிருகமாவது இப்போ நான் பேசுகிற மாதிரி இன்னும் பேசிகிட்டு இருக்குமா? கிடையாது. மிருகங்களுக்கு அவ்வளோ ஆழமாக போக முடியாது. அது ஏதோ தனக்கு வேட்டையாடி தன்னுடைய ஆகாரத்தை போய் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு தான் அதுக்கு ஒரு கன்னிங், அதுக்கு ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணி அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுது. அதுக்கு அளவுக்கு தான் பிரெயின் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. மனுஷன் சந்திர மண்டலத்துக்கே போகிறான், ராக்கெட்டு, ஏரோப்ளேனு, அது இதுன்னு இஷ்டத்துக்கு என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கி ஃபேக்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு ஆன்சரை கண்டே பிடிச்சிடுறாங்க. அப்படி தான் வெற்றி பெறுறாங்க பாருங்கள். அப்படி தான் அவங்க தொழில் வளமாகுது. எப்படின்னா பிரச்சனைகளுக்கு பதிலை கண்டுபிடிக்கிறாங்க, புது புது பிரச்சனைகளுக்கு புது புது பதிலை கண்டுபிடிச்சி சொல்யூஷனை கொண்டு வந்து அப்படி தான் வளர்கிறாங்க. ஏன்னா மனுஷனுக்கு ஆழமான அறிவை கொடுத்துருக்கிறார் கடவுள், ஆழமாக சிந்திக்கக்கூடிய அலசி ஆராயக்கூடிய அறிவை கொடுத்துருக்கிறார். எப்படி பைபிள் எப்படி சொல்லுது? அது மனுஷன் எப்படி சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமாக சொல்லுது. அதுக்கு முன்னால் சிருஷ்டிப்பை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மீன்கள், பறவைகள்லாம் சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு, மிருகங்கள்லாம் சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு, அதை பற்றிலாம் சொல்லாத ஒரு விஷயத்தில் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது சொல்கிறாரு. அது என்ன? நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை சிருஷ்டிக்கும் போது சொல்கிறாரு, அவனை வேறு லெவலில் உண்டாக்கணுன்றாரு. மீதியெல்லாம் ஒரு லெவல், ஆனால் மனுஷன் இன்னொரு லெவல். எந்த லெவல்? அவன் கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன். நீங்களும் நானும்
ஒரு நோக்கத்துக்காக தான் கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அது ஏன்? கடவுளுக்காக வாழும்படியாக, கடவுளை அறிந்து கொள்ளும்படியாக, அவரோட ஐக்கியம் கொள்ளும்படியாக அவருக்கே உரிய சுவாபங்கள் சில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அன்பாக இருக்கிறார், நாம் கூட அன்பு கூற முடியும். இதெல்லாம் கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது அவருக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது அதே பண்பு. சில பண்புகள் அவருக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. ஏன் அப்படி உண்டாக்குனாரு? சில காரியங்கள் தன்மையில் பார்த்திங்கன்னா கடவுளுக்கும் அதே தன்மை தான், நமக்கும் அதே தன்மை தான் இருக்குது. ஏன் அப்படி உண்டாக்குனாரு? நம்மோடு உறவாடும்படியாக, ஐக்கியம் கொள்ளும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, பேசினா நமக்கு விளங்கும்படியாக அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார் கர்த்தர். அப்போ அதனால தான் மனுஷனுடைய உள்ளம் கடவுளை தேடுகிறது. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, அமேசான் ஜங்கிள்ஸ்லாம் போய் பார்த்துருக்காங்களாம். நாகரீகமே நுழையாத இடம், எந்த மதமும் மார்க்கமும் போதிக்கப்படவில்லை ஜனங்க மத்தியில். காட்டுவாசிகள், நாகரீகத்தை பார்த்திராதவர்கள், எந்த ரிலிஜனும் தெரியாது, ரிலீஜியஸ் டீச்சிங்கும் இருந்ததில்லை, எந்த மிஷினரியும் போனதில்லை. அப்பேற்பட்ட இடத்துல ஆந்த்ரோபாலஜிஸ்ட் போய் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மனுஷன் எந்த ரிலிஜனும் தெரியாது, அவனுக்கு ரிலிஜன்னா என்னன்னே தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்றை வணங்கி கொண்டிருக்கிறான். ஒரு மரத்தை வணங்குவான், சூரியனை வணங்குவான், மேகத்தை வணங்குவான், வானத்தை வணங்குவான், பூமியை வணங்குவான், எதையாவது ஒன்று வணங்குவான். ஏன்னா கடவுள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அதே காட்டில் மிருகங்கள் இருக்குது. மிருகம் கோயில் கட்டல, இவன் கோயில் கட்டி வச்சிருக்கான். இவன் என்னமோ பண்ணுறான், ஆராதிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறான், சில சடங்குகள்லாம் வச்சுருக்கான், பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே வச்சுக்கிட்டு. எப்படி வந்தது இது? மனுஷனுடைய உள்ளம் கடவுளை தேடுகிறது. கடவுள் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. ஏன்னா கடவுளுக்காக உண்டாக்கப்பட்டு விட்டவன். எதையாவது ஒன்று வணங்குவான், இதுதான் கடவுள் அதான் கடவுள்னு யாராவது சொன்னால் அதை நம்பி அதை வணங்கிட்டு தான் இருப்பான் மனுஷன். அப்படி உண்டாக்கிட்டார். நம்மளெல்லாம் ஆண்டவர் அப்படி உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. அதனால தான் கடவுளை துதிக்கலைன்னா அவன் எப்படி சொல்லுது? மிருக குணம் உள்ள மனுஷன். அவன் அனிமலாக அவன் அப்படின்னுது. கடவுளை எப்படி ஒருத்தன் துதிக்காமல் இருக்க முடியும்? அவருடைய கிரியைகளை பார்த்து, இந்த வானத்தையும் பூமியும் இதில் உண்டாக்கப்பட்ட எல்லாத்தையும் அவருடைய சிருஷ்டிப்பை எல்லாம் பார்த்து எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்த்துட்டு எப்படி கடவுளை துதிக்காமல் இருக்க முடியும்? எனக்கு கொடுத்துருக்கிற கண்ணை, எனக்கு கொடுத்துருக்கிற இருதயத்தை, எனக்கு கொடுத்துருக்கிற சரீரத்தை, அற்புதமான படைப்பு, அதிசய ஆச்சரியமாக உண்டாக்கியிருக்காரு என்ன. இதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் நான். எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்கிறாரு என்ன. என் நாடி நரம்புகள், என் சதை, எனக்குள்ளே ஓடுற ரத்தம், ஒயரிங் பற்றி சொல்கிறாங்க. நம்முடைய நாடி நரம்புகள்லாம் எப்படி ஒயர் பண்ணப்பட்டிருக்கு சரீரம்னு பயங்கரமாக போய் வாசித்து பாருங்கள். இதில் என்சைக்ளோபீடியாவில் எப்படி ஒயர் பண்ணப்பட்டிருக்கிறோன்னு. எலக்ட்ரிஷியன்லாம் தவிச்சிருவாங்க இன்றைக்கி. அந்த மாதிரி ஒயர் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்து, அதனால தான் நீங்கள் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். பக்கா ஒயரிங் நடந்துருக்குது. கண்ணு நல்லா தெரியுது, காது கேட்குது, மூளை சூப்பராக வேலை செய்யுது, கை காலெலாம் நல்லா வேலை செய்யுது. என்ன அற்புதமான படைப்பு! இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருந்தான்னா அவன் வெறும் காட்டு மிருகத்துக்கு சமானமானவன் சொல்லுது வேதம். என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். கர்த்தரை துதிக்காதவன் மிருகம் லெவலில் இருக்கிறான் அப்படின்னு. என்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன்! பைபிள் வந்து ரொம்ப ப்ரொஃபவுண்டு, ரொம்ப ஆழமான ஒரு புஸ்தகம் பாருங்கள். யோசிக்க வைக்குது. அதனால் அப்படியே தாண்டி போயிடக்கூடாது. பாருன்னு வாசித்துட்டு கொஞ்சம் நின்று யோசிக்கணும். ஒரு கடவுளை துதிக்கலைன்னா ஏதோ கோளாறு அவனுக்குள்ள. அவன் வந்து இருக்க வேண்டிய லெவலில் இல்லைன்னு அர்த்தம், இருக்க வேண்டிய விதமாக இல்லைன்னு அர்த்தம். கடவுளை அவனை வேறு லெவலில் உண்டாக்கியிருக்காரு. ஆனால் அவன் இந்த தாழ்ந்த லெவலுக்கு வந்துட்டான். அவனுக்கு தெரியல, எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கான்னு தெரியல, எப்படி இருக்கணும்னு தெரியல. ரொம்ப தாழ்ந்த லெவலில் இருக்கிறான். சங்கீதம் 8 அருமையாக சொல்லுது. சங்கீதக்காரனுக்கு ஆச்சரியம், மனுஷன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் கர்த்தர்ன்றதை பற்றி ஆச்சரியப்பட்டு போய் சொல்கிறான். 4ஆம் வசனத்தில், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். மனுஷன் எம்மாத்திராண்டவரே, அவனை பற்றியே நீர் யோசிச்சுட்டு இருக்கிறீரே, அவனையே விசாரிச்சுட்டு இருக்கு. அவன் என்ன ஆனா, அவனுக்கு என்ன பண்ணணுன்றதே கதியாக இருக்கிறது. நீர் எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி சிந்தித்து கொண்டு அவன் ஏமாத்திரம், அவன் ஒன்றுமே கிடையாது. சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துலாம் பார்த்தா ஜொலிக்குது, மனுஷனை பார்த்தா ரொம்ப ஆர்டினரியாக தெரியுறான்.
சங்கீதக்காரர் தான், இவன் என்ன பெரிய இது, இவனை பற்றி அவ்வளோ கரிசனை உமக்கு, உங்களுடைய படைப்புகள்லாம் மற்றதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ஆனால் இவனை பற்றி தான் உங்களுடைய கரிசனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இதை பற்றி நான் போதிச்சிருக்கேன். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னா, ஒரு சில விதங்களில் தேவதூதர்களோட நம்ம சிறியவர்களாக இருக்கிறோம். எந்த விதத்தில்னா, தேவதூதர்கள் ஆவியாக இருக்கிறார்கள், அதனால் இந்த ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் அவர்களுக்கு கிடையாது. அந்த விதத்தில் வேணால் சொல்லலாம் நம்ம தேவதூதரை விட சிறியவர்கள். ஆனால் எபிரேயர் 1 சொல்லுவது, தேவதூதர்கள்லாம் பணிவிடை ஆவிகள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்கிற பணிவிடை ஆவிகள். நமக்கு பணிவிடை செய்ய முடியாத தேவதூதர்கள் இருக்காங்கன்னா, நான் பெரியவனா தேவதூதன் பெரியவனா? அப்போ என்ன, உண்மையாகவே பார்த்தா தேவதூதனை விட உண்மையாகவே மேலான லெவலில் தான் உண்டாக்கியிருக்கார் கடவுள். எனக்கு தேவதூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். அதனால தான் தேவதூதரில் போய் சில மனுஷர்கள் வந்து தேவதூதர்கள் காட்சியளிக்கும் போது விழுந்து வணங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது தேவதூதனே சொல்கிறான், ஐயோ என்னையா வணங்குற நீன்றான், என்ன வணங்காதியா, கடவுளை வணங்கு அப்படின்றான். அதனால தான் கிறிஸ்தவர்கள் எவரையும் வணங்குவது கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷனை வணங்கிக்கிறது கிடையாது, சக மனுஷர்களை வணங்குறது கிடையாது, மிருகங்களை வணங்குறது கிடையாது, மிருக தோற்றத்தில் உள்ள எதையாவது ஒரு உருவங்களை வணங்குறது கிடையாது, பறவைகள் தோற்றத்தில் உள்ள எதையும் வணங்குறது கிடையாது, சூரியனை வணங்குறது கிடையாது, சந்திரனை வணங்குறது கிடையாது, வானத்தை வணங்குறது கிடையாது, பூமியை வணங்குறது கிடையாது, நாம் எதையும் வணங்குறது கிடையாது. கடவுளை தவிர வேறு எதையும் வணங்குறது கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்மை காட்டிலும் சிறியவைகள். தேவதூதர்களை கூட வணங்குறது கிடையாது நம்ம. ஏன்னா நம்ம எல்லாத்த காட்டிலும் மேலானவர்கள்னு வேதம் சொல்லுது. சொல்லியிருக்கு பாருங்க, நீர் தேவதூதரும் சற்று சிறியவனாக்கினீர். ஒரு விதத்தில் தேவதூதரை விட்டு சிறியவர்களாக இருக்கிறோம், மற்ற எல்லா விதத்திலும் தேவதூதரையும் காட்டிலும் பெரியவர்களாக தான் இருக்கிறோம் நம்ம. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும், என்ன மகிமை என்ன கனம் கொடுத்துருக்காரு அவனுக்கு? ஒரு மனுஷனுக்கு மகிமை கனம்னா எப்படிங்க? பெரிய மரியாதையை கொடுத்துருக்காராம். என்ன கொடுத்துருக்காரு? உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, அவருடைய சிருஷ்டிப்பு கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றின் பேர்லையும் மனுஷனுக்கு ஆளுகை தந்திருக்கிறாராம். இவன் ஆளுகிறவராக வச்சுட்டாரு. சூப்பரா. சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவன் எல்லாத்து மேலேயும் அவனுக்கு ஆளுகை தந்து அவனுடைய பாதங்களுக்கு எல்லாம் அவன் காலுக்கு கீழே இருக்கின்றார் சங்கீதக்காரன். அப்புறம் சொல்கிறான், ஆடு மாடுகள் எல்லாத்தையும்னா எதன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறான், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய். என்ன மாதிரி தேவன் நீர், எப்படி மனுஷனை படைச்சிட்டீரு, எப்படிப்பட்ட மேன்மையும் மகிமையும் அவனுக்கு தந்திருக்கிறீரு, எல்லாத்தையும் அவனுடைய பாதத்தை கீழாக்கிட்டீரு. ஆடு மாடுகள் பறவைகள் ஊரும் பிராணிகள்னு அத்தனையும் அவனுக்கு கீழே வச்சுட்டீரு, அதிகாரத்தை கீழே. எப்பேற்பட்ட தேவன் நீர் அப்படிங்கிறான். அப்போ மனுஷன் எவ்வளோ உயர்வான நிலையில் இருக்கிறான் பாருங்க. எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? அவன் கடவுளை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஏன்? அவன் கீழே பார்த்து மிருகம் மாதிரி ஆகிறதுக்கு இல்லை, மேலே பார்த்து அவரை மாதிரி தான் நானுன்னு சொல்லி அவரை மாதிரி நடந்துக்கிறதுக்காக அவரை மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். பாவம் வந்த பிறகு கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மிருகத்தை பார்த்து பார்த்து கொஞ்சம் மிருகம் மாதிரி ஆயிட்டான். மிருக குலமுள்ள மனுஷன் அதை அறியான். எதை அறியான்? அவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்ன்றதை அவனால் ஆராய முடியல. தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றதை அறியாமல் இருக்கிறான். அவருடைய யோசனைகள் எவ்வளோ மகா ஆழமானவைகள் என்பதை அறியாதவனாக இருக்கிறான். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். நான் இதை வாசிக்கும்போது கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஏன்னா நல்ல காலம் மிருகம் மாதிரி இல்லை, நம்ம ஆண்டவர் அறிகிற அறிவை நம்ம கொடுத்துட்டார். கடவுளை தெரியலன்னா, கடவுளோடு உறவு இல்லைன்னா மிருகம் லெவலில் தான் இருப்போம். சாப்பிடுவோம், தூங்குவோம், சம்பாதிப்போம், செலவழிப்போம், ஊரை சுற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால்
கடவுளை நினச்சி பார்க்கவே மாட்டோம், நன்றி சொல்ல மாட்டோம், கையை அவருக்கு நேராக உயர்த்த மாட்டோம், அவரை துதிக்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். அவரை துதித்து ஆராதிக்காதவன் மிருக குணமுள்ள மனுஷனை போல இருக்கிறான். ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியலையே. நமக்கு ஆண்டவருக்கு அறிகிற அறிவை கொடுத்துட்டார். அதனால் சாப்பிட உட்கார்ந்த உடனே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றோம் இல்லையா? எப்போவுமே எல்லாத்தையும் ஒரு ஜபத்தோடு தான் செய்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாத்தையும் செய்கிறோம். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நாம். அது மட்டும் இல்லை, மிருக குணமுள்ள மனுஷன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லை, அடுத்தது சொல்லுது, துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே எதுவாக இருக்கும். கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என்ன சொல்ல வர்றான்? அக்கிரமக்காரரை துன்மார்க்கரை பற்றி பேசுகிறான். புல்லை போல் அப்படியே வளர்ந்து வர்றாங்களாம், கட கட கடன்னு. புல் வேகமாக வளரும், வேகமாக மறையும். அதுதான் அது. எவ்வளோ வேகமாக வந்ததோ அவ்வளோ வேகமாக போயிடும். அவங்க வளர்கிற வேகத்தை பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சீக்கிரம் அழிஞ்சு போவான்னு. என்ன சொல்ல வர்றாரு? மிருக குணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க இவங்க. அதனால தான் கடவுளை நினச்சி பார்க்குறதே இல்லை, கடவுளை துதிக்கிறது இல்லை, கடவுளுக்கு நன்றி செலுத்துறது கிடையாது, துதி ஆராதனை என்னன்னு தெரியாது. அது மட்டும் இல்லை, மிருகத்தை போல் நடந்துக்கிறாங்க. மிருக குணம் இருக்கிறதுனால அந்த குணத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். அக்கிரமம், துன்மார்க்கம் அங்கேருந்து தான் வருது. சில பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும்போது எல்லா தேசங்கள்லேயும் எல்லா ஊர்கள்லேயும் பார்க்குறோம், எல்லா கலாச்சாரங்கள்லேயும். 4-5 வயசு பிள்ளைய கற்பழிச்சான்னு வருது. நான் யோசிக்கிறேன், அவனா மிருகமா அல்லது மனுஷனா? எப்படி ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும் முடியும்? யாரால் முடியும் அது? ஒரு சாதாரண புத்தி உள்ள மனுஷனுக்கு அது நடக்குமா? எப்படி தான் செய்கிறாங்களோ. இப்போ வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா சிலர்லாம் பிள்ளைய கையிலேருந்து விடவே மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க, யாரையும் தொட விட மாட்டாங்க பிள்ளைய. நம்ம ஊரில் எல்லா பிள்ளையும் பிடிச்சி கிள்றது, தூக்குறது, கொஞ்சிறது எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? யார் வேணால் வந்து அந்த பிள்ளையை தூக்கி, அங்கே முடியாது, பண்ணவே முடியாது. நீங்கள் யார் கையிலையும் கொடுக்க மாட்டாங்க, தொடவே விட மாட்டாங்க பிள்ளைய. பிள்ளைகளை கிட்னாப் பண்ணிடுறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான பிள்ளைகள் மிஸ்ஸிங். சின்ன சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க 2-3 வயசு பிள்ளைங்க மிஸ்ஸிங். கொண்டு போய் இவங்க பயன்படுத்துறதுக்காக கொண்டு போயிடுறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க. பிள்ளைகளை கையில் கிடச்சா போதும் தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் நினைக்கிறேன், என்ன மிருகங்களா அவனுங்க? எப்படி என்ன நாகரீகம், நாகரீக உலகம்ன்றாங்க, ராக்கெட்டில் ஏறி 3 வரைக்கும் போயிட்டு வந்தேன்றான். ஆனால் புத்தி இவ்வளவு கீழான புத்தியாக இருக்குது. பைபிளை தான் வாசிக்கும்போது இட்ஸ் வெரி ப்ரொஃபவுண்ட் புக், ரொம்ப ஆழமான ஒரு புஸ்தகம். மிருக குணம் உள்ள மனுஷன், துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், அவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது அவனுக்கு ரொம்ப சகஜமாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் கூட அவன் யோசிக்க வேண்டிய இது கிடையாது. அவனை செய்ய தூண்டுகிறது ஒரு மிருக குணம் தான். மிருகம் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுகிறான், எப்படியாவது அடைஞ்சிடணும், அவ்வளோதான். கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லை. ஏன்னா அந்த மிருக குணம் மிருகம் மாதிரி நடக்க வைக்கிறது. ஏன் இவ்வளோ ஆழமாக இதை விளக்குனேன்னா, இதை யோசிக்கும் போது தான் என்னுடைய உள்ளம் கர்த்தரை துதிக்குது. கர்த்தாவே இதிலேருந்து என்னை காப்பாற்றினீர், ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரலன்னா நம்மளும் அப்படி தான் இருப்போம். எத்தனையோ விதத்தில் ஒரு மிருகத்தை போல அந்த மாதிரி தான் இருப்போம். சில அந்த மிருக குணங்கள்லாம் நம்மகிட்டையும் இருக்கும். நம்முடைய ஆசைகளை, நம்முடைய யோசனைகளின்படி செய்கிறது, நம்முடைய ஆசைகளை தணிக்கிறதுக்கு நம்ம எதை வேணால் செய்யலாம், எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் நடந்துக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிலேருந்து நம்ம விடுவித்து விட்டார். நாம் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க விரும்புகிறீங்க? இப்போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். ஆண்டவரே இதிலேருந்து எங்களை காப்பாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறவர்களாக எங்களை வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிற துதி எங்கள் நாவிலே எப்போதும் இருக்கிறது கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விடுதலை எங்களுக்கு தந்திருக்கிறீர். பாவத்தின் மூலமாக மிருக குணமுள்ள மனுஷர்களாக மாற வேண்டிய நாங்கள்
இப்பொழுது தெய்வீக குணமுள்ளவர்களாக, தேவனுடைய சுவாபத்தை உடையவர்களாக, தேவனுடைய ஆவியை உடையவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுவாபத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை ரட்சித்திருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகள், கிரியைகள் எவ்வளவு மகத்தானவைகள் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோங்க தாவே. உம்முடைய யோசனைகள் எவ்வளவு மகா ஆழமானவைகள். இதையெல்லாம் அரசி ஆராயக்கூடியவர்களாய், உம்மை ஆழமாய் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய், உம்மிலே மேன்மை பாராட்டக்கூடியவர்களாய், உம்மிலே மகிழக்கூடியவர்களாய், உம்முடைய கிரியைகளையும் உம்முடைய யோசனைகளையும் எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக எங்களை வச்சிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இதையெல்லாம் எண்ணி பார்த்து மகிழும்படியாய், இதை பாடும்படியாய், இதை அறிவிக்கும்படியாய் எங்களை வச்சிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இவைகள் எங்களுடைய உள்ளங்களை நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆழமானவர்களாக, ஆவிக்குரியவர்களாக எங்களை மாற்றியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மக்களாக மாற்றியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போலவே எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். உம்மை போல வாழும்படியாக, உமக்காக வாழும்படியாக எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கத்தாவே. இதை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து உம்மை துதிக்க உமக்கு நன்றியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கத்தாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கத்தாவே. இங்கே சொல்லியிருக்கிறத பார்த்தா, இந்த துன்மார்க்கர் அக்கிரமக்காரரை பற்றி சொல்லியிருக்கிறத பார்த்தா, ஏதோ இவங்க ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியல. ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்கங்கிற மாதிரி தெரியல. ஆண்டவரை அறியாது இருக்கிறதுனால அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறவர்கள் போல தெரியுது. ரோமர் 1ஆம் அதிகாரம் அப்படி தான் சொல்லுது. சிருஷ்டிப்பே வெளிப்படுத்துது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு. எப்படி சொல்லுது ரோமர் 1? சிருஷ்டிப்பை பார்த்தாலே தெரியும் கடவுள் இருக்கிறாருன்னு. ஆனால் இவனுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. கடவுள் இருக்கிறாருன்றதை அங்கீகரிச்சுட்டா அப்புறம் கடவுள் சொல்கிறபடி செஞ்சாகணுமே, அவருடைய கட்டளையின்படி நடக்கணுமே. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா சிம்பிளாக போயிடும். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள் எப்படி அந்த துன்மார்க்க லெவலுக்கு வர்றாங்க, எப்படி அக்கிரமம் செய்கிறாங்க. கடவுள் இருக்கிறாருன்னு தெரியாதுன்னு இல்லை, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். விருப்பம் இல்லை அவர்களுக்கு, அங்கீகரிக்க இஷ்டம் இல்லை. அங்கீகரித்தா அப்புறம் அதன்படி நடக்கணும், சொல்கிறபடி. அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால தான் அப்படி இருக்கிறாங்க. ஏதோ அவங்க குருட்டுத்தனமாக அப்படி நடக்கிறாங்கன்னு கிடையாது. இல்லை இல்லை, அவங்க பார்க்குறாங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ள சம்மதி இல்லை. கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கர்த்தரை துதிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா இதில் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டிய நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கிறார். நம்முடைய பாவத்தை பார்க்க செய்தார், உணரச் செய்தார், அவர்கிட்ட திரும்ப செய்தார், அவரை விசுவாசித்து மாறும்படியாய் கிருபை செய்தார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியம் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளோ ஆழமான காரியங்கள் இதெல்லாம். ஆனால் மனுஷன் சாதாரணமாக அதெல்லாம் அந்த ஆழமாக சிந்திக்க அவனுக்கு மனசு இல்லை. மிருகத்தின் லெவலில் இருந்துட்டு போக விரும்புகிறான். எதையோ ஆசைப்பட்டதை தின்னோம் போனோம், அப்படி அந்த மாதிரி தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு தன்னுடைய விருப்பங்களுக்காக வாழ்ந்து வேட்டையாடி அடித்து பூசின்ற மாதிரி தனக்கு வேண்டியதை அடித்து நொறுக்கி கொண்டு வந்து போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கிறான். ஆனால் நாம் வேறு லெவலில் இருக்கிறோம். கர்த்தரை அறிந்தவர்களாய், ஆழமாய் சிந்திக்கிறவர்களாய், இதையெல்லாம் தியானிக்கிறவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அற்புதமான சத்தியம் இது. இதை கொஞ்சம் தியானிங்க. இது இன்னும் நிறைய பேசலாம் இதை, ஆனால் டைம் இல்லை. இது பிரசங்கம் பண்ணுறது இல்லை, இப்போ ஜெபம் நடத்துகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச் பண்ணிட்டு விட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு வாரம் முழுக்க இருக்குது, ஒரு சங்கீதத்தை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வாரம் டீல் பண்ணலாம். அதை பண்ணுங்கள். 3வது பகுதி 10லேருந்து 15 வசனம், 10லேருந்து 15வது வசனம் வரை
வாசிப்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையா அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அற்புதமான ஒரு பகுதி. முதல் 4 வசனம் கர்த்தரை துதிப்பது நல்லதுங்கிறத பற்றி, 5லேருந்து 9 வரை அடுத்த 4 வசனம் கர்த்தரை துதிக்காதவர்களை பற்றி, ஏன் அவங்க துதிக்கிறது இல்லை, மிருக குணம் அப்படிங்கிறத பற்றி. 10லேருந்து 15ஆம் வசனம் வரை இந்த 5 வசனங்கள் எப்படி ஒரு கூட்டத்தார் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கர்த்தரை துதிக்கிறாங்க, கர்த்தரை குறித்து சாட்சியிடுகிறார்கள். அவர் நல்லவர், அவர் பெரியவர் என்பதை வாழ்நாள் முழுவதும் சாட்சியிட்டு கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. இதில் முதல்ல சங்கீதக்காரன் தன்னுடைய சாட்சியை சொல்கிறான். 10ஆம் வசனத்தில் தன்னுடைய பர்சனல் டெஸ்டிமோனி என்ன சொல்லுகிறான்? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதே என் காது கேட்கும். சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன சொல்கிறான்? கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனை கர்த்தர் கைவிட மாட்டார். சத்துருக்கள், விரோதிகள், பாய்ஞர்கள் இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் அவன் பக்கத்தில் இருக்கிறார். புது எண்ணெயால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதாவது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன், கர்த்தருக்கு சொந்தமானவன் என்பதை அவன் அனாயின் பண்ணுறதன் மூலமாக இவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன்றதை கர்த்தர் காமிக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் அனாயின் பண்ணியிருக்காரு பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தரால் அனாயின் பண்ணப்பட்டவன், அதனால தான் காண்டாமிருகத்துக்கு கொம்பு கொத்ததாக என்னுடைய கொம்பை உயர்த்துவீர். என்ன சொல்கிறான்? எல்லா சத்துருக்கள் மத்தியிலையும் விரோதிகள் மத்தியிலையும் எனக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு ஜெயத்தை நீர் தருவீர் ஆண்டவரே. ஏன்னா தந்திருக்கிறார், இவனுக்கு அனுபவிச்சிருக்கிறான். இதுதான் ஒரு விசுவாசியுடைய அனுபவமாக இருக்கணும்னு விரும்புகிறான், இவன் நம்புகிறான். அதை இது உன்னுடைய தனிப்பட்ட சாட்சியாகவும் இருக்கிறது. துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் கண்ணு காணும், என் காது கேட்கொண்டான். எனக்கு எதிராக செய்கிறவர்கள் அவங்களுக்கு நேரிடுவதை என் கண்ணே பார்க்கும், என் காதை கேட்குங்கிறான். எப்படி பாருங்கள், ஒரு மனிதனுடைய சாட்சி இப்படி இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள், இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற போராட்டங்கள், இவளை குறித்து எப்படி இவளை சந்திப்பது, எப்படி இவளை எதிர்கொள்வதுன்னு நல்ல ஒரு வசனம் எல்லாம் சொல்ல வேணும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பு போல உயர்த்துவீர். எல்லாரும் சொல்லுவோம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காதுகள் கேட்கும். என்ன மாதிரி ஒரு அறிக்கை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அறிக்கை. கர்த்தர் சங்கீதக்காரனுக்கு செய்தது உங்களுக்கு செய்வாரா? சங்கீதக்காரனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க முடியுமா? என்ன அற்புதமாக இங்கே சொல்லியிருக்கிறதுங்கிறத பாருங்கள். அதாவது அவனுடைய சாட்சி மட்டும் இல்லை, இது அவன் சொல்கிறது மட்டும் இல்லை, எல்லாருடைய சாட்சியும் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி அடுத்த வசனத்தில் சொல்கிறான். நீதிமான் பனையை போல செழித்து. 10ஆம் வசனம் என்ன ஆரம்பிக்குது, தன்னை பற்றி சொல்கிறான். அவனுடைய இண்டிவிஜுவல் டெஸ்டிமனி. நான் கர்த்தரை நம்புகிறேன், என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு கொம்பு கோப்பாக உயர்த்துவார், என் சத்துருக்களுக்கு என்ன நடக்கும்ன்றது என் கண்ணு காணும், என் காது கேட்கும் அப்படின்றான். தன்னை பற்றி பேசுகிறான், தன்னுடைய சாட்சி. இங்கே 12ஆம் வசனம் வந்த உடனே நீதிமான் அப்படின்னா நம்ம எல்லாரும் எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் எல்லாரும் நீதிமான்னு.
ஏதோ நம்மெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு ஆளுங்கன்றதுனால இல்லை, நம்ம ஒன்றும் பெஸ்ட்டு கிடையாது. ஆனால் அவர் நம்மளை நீதிமான் என்று அறிவித்திருக்கிறார். அவருடைய கிருபை இல்லையா? நம்ம சுத்திகரித்து கழுவி நீதிமான்களைப் போல நம்ம பார்க்கிறார். கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை நம்மேல் உடுத்தி அதன் மூலமாக நம்ம காண்கிறார். நம்ம அழுக்கு வஸ்திரத்தை பார்க்கறதில்லை, அவர் கிறிஸ்துவை காண்கிறார். அப்போ நீதிமான் நீங்களும் நானும் பனையைப் போல செழித்து லீபனானுடைய கேதுருவை போல வளருவான்னு நம்மளை பற்றி சொல்கிறார். அப்போ சங்கீதக்காரன் மட்டும் இல்லை, நம்முடைய சாட்சியும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறான். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அவனுக்கு நேர்ந்தது அல்லது அவன் எப்படி விசுவாசிக்கிறான்றது மட்டும் இல்லை, அது 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவன் நல்லா விசுவாசிக்கிறான். காண்டாமிருகத்து கொம்பு கொப்பாக அவன் கொம்பு உயர்த்தப்படும் நம்புகிறான். சத்துருக்களுக்கு நேரிடுவதை காம்பேன் கேட்பேன்றான். அவன் விசுவாசிக்கிறான். ஆனால் அது மட்டும் இல்லை, எல்லா நீதிமான்களுக்கும் அப்படியேன்றான். நீதிமான்களுக்கும் அப்படி தான் ஆகுன்றான். உங்களுக்கு எனக்கும் அப்படி தான் ஆகுன்றான். இது 3 காரியங்களுக்கு சொல்லப்படுது. இதை கவனிப்போம். நம்ம இங்கே 3 காரியங்கள் நீதிமான்களை பற்றி சொல்லி. 1, நீதிமான் பனையை போல செழித்து லீபனானில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த 2 வசனத்தை நல்லா பிடிச்சிங்க. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. கேதுரு மரங்கள்னால் மகா பெரிய வலிமையான மரங்கள். என்ன சொல்ல வர்றான்? நீதிமான் பனையை போல செழித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருவான்றான். ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியானவர்களாக வளருவார்கள்ன்றான். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி தான் நம்புது. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சொல்கிறதுக்கு ஏற்ற வசனங்கள். ஜெபம் என்கிறது நேரமும் அதைத்தாருன்னு கேட்கறது இல்லை. ஜெபங்கிறது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்னை பற்றி, அதே நானும் சொல்லுகிறேன். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். என் கொம்பை காண்டாமிரு கொம்புக்கு நிகராக உயர்த்துவார். சொல்லணும் வாயை திறந்து. பனையை போல நான் செழிப்பேன். கேதுருவை போல வலிமையான ஒரு மரத்தை போல நான் வளருவேன், செழித்திருப்பேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட நான் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, செழித்திருப்பேன். செழிப்புனா வெறும் காசு பணம் கிடையாது, எல்லாம் அதுவும் அதில் வருது. ஆனால் அதுக்கு மேலே அது எல்லாம் செழித்திருப்பேன். செழித்திருப்பேன். தேவனுடைய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள். தேவனுடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள்னால் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்டு அவரை ஆராதித்து அவரை துதித்து அவரோட ஐக்கியம் கொண்டு அப்படி வாழுகிறவர்கள். எல்லாரும் கோயிலுக்கு வர்றதில்லை, ஒன்றும் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறது இல்லை, எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதில்லை. நீங்கள் அவருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிறீர்கள், அவரை விசுவாசிக்கிறீர்கள், அவரை நாடுகிறீர்கள், அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நீங்கள். அவர் ஆண்டவராக அறிக்கை செய்திருக்கிறீர்கள். அதைத்தான் சொல்லியிருக்கிறது, அவருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள்னு. அப்படிப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றிய ஒரு ஃபோர்காஸ்ட் இது. வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பற்றிய ஃபோர்காஸ்ட். எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படி தான் இருப்பீங்கன்னு? நிறைய வாலிபரில் பார்க்குறீங்க. நானும் வாலிபனாக இருந்திருக்கிறேன். வாலிபனாக இருந்த காலத்தில் பயந்துருக்கிறேன், எப்படி இருக்குமோ வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு. ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா சொல்லுவேன், இல்லை கரெக்ட். பைபிள் பனையை போல செழிப்பான்னு சொல்லியிருக்குது. கரெக்டு. கேதுருவை போல பலத்தவனாக வளருவான்னு சொல்லியிருக்கு. ரொம்ப வீக்காக இருந்தேன், போக 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 நல்ல பலவானாக மாறிவிட்டேன். அதே தான் உங்களுக்கும். என்றைக்குமே வீக்காக இருக்க மாட்டீங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. சிலர் வளருவீங்க, பலமுள்ளவர்களாக மாறுவீங்க. பலமான ஒரு வலிமையான ஒரு மரத்தை போல, நீங்கள் அசைக்க முடியாத ஒரு மரத்தை போல வளருவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போக போக விசுவாசம் பெருக பெருக உறுதியானவர்களாக, வலிமை உள்ளவர்களாக, ஸ்ட்ராங்கானவர்களாக செழித்து பெரிய கேதுரு மரம் போல நீங்கள் படர்ந்து இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென்.
எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் மெய்ப்பிக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படியே இங்கே ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே மாற்றுகிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் மெய்யாகவே பனையை போல செழிக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளமும் சொல்லட்டும், நான் பனையை போல செழிப்பேன், லீபனோனில் உள்ள கேதுருவை போல பலத்து நான் இருப்பேன், பலவானாய் இருப்பேன், செழிப்பேன், பலத்து விளங்குவேன் என்பதை ஒவ்வொரு நாவும் பேசட்டும், உள்ளமும் அதை விசுவாசிக்கட்டும். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை காணட்டும், தங்களை அப்படி காணட்டும். செழித்தவர்களாய் கேதுருவை போல, லீபனோனின் கேதுருவை போல பலத்தவர்களாய் தங்களை அவர்கள் காணட்டும். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தங்களை குறித்து தருவீராக. அப்படிப்பட்டவர்களாய் தங்களை எண்ணி பார்க்கட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின்படியே தங்களை பிக்சர் பண்ணட்டும். கர்த்தாவே, தங்களை சித்தரிக்கிற இந்த வார்த்தைகள் அப்படியே உள்ளத்தில் பதியட்டும். தங்களை அப்படி காணட்டும். கர்த்தாவே, தங்களை அப்படி பார்க்கட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, ரெண்டாவது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே தமிழில் கடைசியில் வருது, அது இங்கிலீஷில் கொஞ்சம் முன்னாடி வரும், முந்தின வசனத்தில் வரும். இதுக்கு முந்தின வசனம் கடைசி வசனமாக வரும். அதனால தான் இதை ரெண்டாவதாக போட்டிருக்கேன். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, சில நேரத்தில் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக வரும், சில நேரத்தில் தமிழில் ரொம்ப அழகாக வரும். இங்கே தமிழில் ரொம்ப அழகாக வந்திருக்குது. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார். என்ன மாதிரி தமிழ் பாருங்கள். இதெல்லாம் தான் வச்சு பாட்டு எழுதுகிறவங்க வார்த்தைகளை தேடிட்டு இருக்காங்க, வார்த்தையாக வரமாட்டேங்குது. என்ன மாதிரி வார்த்தை? புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். உங்களை பற்றிய பிக்சர் இது, என்னை பற்றிய பிக்சர். எல்லா நீதிமான்களை பற்றி சங்கீதக்காரன் தன்னை பற்றி சொல்லலை, நீதிமான்கள் எப்படி இருப்பாங்கன்றான். தன்னை பற்றி சொல்லி முடிச்சிட்டான். இப்போ எல்லா நீதிமான்கள் எப்படி இருப்பாங்கன்றான். எத்தனை பேர் நம்புறீங்க இப்படி தான் இருப்பீங்கன்னு? புஷ்டியும் பசுமையாய் முதிர் வயதிலும். ஆமென். சமீபத்தில் ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தேன், சட்டை துணி வாங்குற இடம், வெளிநாட்டில். இந்த ஆள்கிட்ட பேசியிருந்த அந்த ஆள் பிலீவர் போல இருக்கு. என்னை பார்த்தோன்னே அவருக்கு நான் பிரசங்கியாருன்னு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அவருக்கு மூஞ்சிலே எழுதியிருக்கு போல இருக்கு. அப்படியே மொல்லமாக விசாரித்தார். நான் சொன்னேன், ஆமாம் நான் பாஸ்டர் அப்படின்னு. எந்த ஊரில் என்ன இதுன்னு கேட்டார். அப்புறம் அப்படியே கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்கும்போது என் கதையெல்லாம் சொன்னேன். எப்படி அந்த ஊரில் தான் நான் முன்ன பாஸ்டராக இருந்தேன் அவங்க நாட்டில். அப்புறம் இங்கே 40 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்து இப்போ சபையெல்லாம் எப்படி இருக்குது, என்ன நடக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அவர் அந்த துணி கடையில் சும்மா உதவி செய்கிறவர். கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவருக்கு என்னன்னு தெரியல, என்னையே பார்த்துட்டு இருந்தார். அவர் யார் இவருன்னு என்னமோ மாதிரி தெரியுது போல இருக்கு என்னை பார்த்தா. அவருக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் சொல்கிறாரு, அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். சொல்கிறார், சாம், நான் வளர்ந்து வரும்போது உங்களை மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறேன் நான் அப்படின்றார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாமல் இருப்பாங்கன்னா, முதிர் வயதிலும் இவங்க இருக்கிறத பார்த்தே மற்றவர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அப்படிப்பட்ட கனிகள் உண்டாகும். அந்த ஆள் நம்ம கதையை கேட்ட உடனே, எப்பா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டார் அவர். அவருக்கு ஏற்கனவே 60 வயசு ஆகிடுச்சு. இனிமேலாவது நான் வளர்ந்து உங்களை மாதிரி வரணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. முதிர் வயதிலும் கனி தந்து. முதிர் வயதில் பாவம் வயசாகிடுச்சு அப்படின்னு மாட்டாங்களாம். முதிர் வயதில் நம்ம பார்த்துட்டு, அப்பா இந்த ஆள் இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கணும்பாங்களாம். எத்தனை பேர் சொல்கிறேங்க அப்படி தான் நீங்களும் இருக்க விரும்புகிறீங்கன்னு? முதிர் வயதில் கனி தருவீங்களா? முதிர் வயது வரும்போது நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. ஏன்னா வாழ்நாள் முழுக்க ஆண்டவரை விசுவாசித்து அதனுடைய பலன்லாம் சேர்த்து வச்சு வாங்கும் இல்லையா? எல்லாம் சேர்த்து வச்சு வரும். அதனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் அப்படி கட்டப்படுகிற வாழ்க்கை மகிமை உள்ளதாக இருக்கும், அருமையானதாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு காட்சியாக இருக்கும். அது ஆசையாக இருக்கும் மற்றவனுக்கு. இந்த ஆள் மாதிரி இருக்கணும், நம்ம இந்த ஆள் எப்படி இருக்கிறாரு, இவரை மாதிரி நான் இருக்கணும்
அப்படின்னு இருக்கும் அவனுக்கு. அப்படி நீங்கள் இருப்பீங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எய்ம் பண்ணுங்க. முதிர் வயதில் அப்படி இருக்கணும். முதிர் வயது அப்படிப்பட்ட வயதாக இருக்க வேண்டும். மற்றவங்க பார்த்து வாழ்ந்தால் இப்படி வாழணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டும். கர்த்தருக்கு அப்போ கனி தருவோம். அதன் மூலமாக இன்னும் அநேகம் பேர் கர்த்தரிடத்தில் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு. நான் ஒரு வாலிபனாக இருந்தப்போ ஒரு ஆளை பார்த்தேன் பாருங்கள், ஒரு நண்பர். அவர் தான் இப்போ இறந்துட்டார் போன வாரத்தில். அவருக்கு 40 வயசு, எனக்கு 26 வயசு. எனக்கு கல்யாணம் கூட ஆகலை. ரொம்ப நண்பராகிட்டார் அவர். ஆனால் என் சபையில் வந்து தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்து எல்லாம் பண்ணாங்க அவங்க. ஆனால் அருமையான குடும்பம். 3 பிள்ளைங்க, 12 வயசு, 10 வயசு, 8 வயசு, 3 பிள்ளைங்க. நான் அங்கே போயிருந்தப்ப அவங்களுக்கு பாஸ்டராக இருந்தேன் நான். இந்த குடும்பத்தை என்னமா, அமெரிக்காலலாம் குடும்பங்கள் அவ்வளோ சரி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இது வேறு லெவல் குடும்பம்னா அப்படி பார்க்குறாரு அவர். அந்த மாதிரி வச்சுருந்தார். நல்ல அன்பான ஒரு குடும்பம், கணவன் மனைவி. அந்த குடும்பமே ரொம்ப மேன்மையான ஒரு குடும்பமாக இருந்தது. நான் யோசிப்பேன், வாலிப வயதில் யோசிப்பேன், வயசாகும்போது குடும்பம், நான் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளுக்கு இப்படி தான் இருக்கணும், குடும்பம்னா இப்படி இருக்கணும், இப்படி தான் பிள்ளைகளை வளர்க்கணும், இப்படி தான் வச்சுக்கணும், இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கே உண்டாச்சு. அவரை பார்த்து எனக்குள்ள ஒரு ஆசையை தூண்டினார் அவர். நல்ல ஒரு வாழ்க்கையை வாலிப வயதில் அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவர். கண்ட ஆளுங்களை பார்த்து அந்த மாதிரி ஆகிடக்கூடாது நம்ம. அதனால தான் சாகவாசம் சரியாக இருக்கணும். எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல சாகவாசத்தை கொடுத்தார். இந்த மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரெயிட், கரெக்டான ஆள், சரியான பாதையில் போகிற ஆள், நம்மளையும் தப்பான பாதையில் போக விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடைச்சார் பாருங்க. அப்போ நானும் அப்படி யோசிக்க ஆரம்பித்தேன், இப்படி தான் இருக்கணும், இவரை மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையில் உங்களை நடத்துவார். முதிர் வயதிலும் கனி தருவீர்கள், புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். ஆமாம், காஞ்சி வறண்டு போய் இருக்க மாட்டீங்க, புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீங்க. நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு அர்த்தம். பார்க்குறதுக்கு ஒரு வயசான மாதிரி தெரியலாம், ஆனால் ஆளுடைய புஷ்டி பசுமை வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை அவர்களுக்குள்ளே உண்டாகும். கர்த்தர் அவர்களை கவர்ந்து இழுப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே என்னை அப்படிப்பட்டவனாக ஆக்குவீராக. கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து என்னை நடத்தி முதிர் வயதிலும் கனி தருகிறவனாக என்னை வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே முதிர் வயதிலும் கர்த்தாவே கனி தருவனாக. கர்த்தாவே அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து அநேகரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இங்கே வந்திருக்கிற வாலிபர்களுக்காக, இன்னும் தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, இளம் தம்பதிகளுக்காக, இளம் மனிதர்களுக்காக, பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சகோதரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே, அது எங்களுடைய டெஸ்டினி, அது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கும். அதுதான், அப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்பது உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே அப்படி எங்களை நீர் வைக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முதிர் வயது கம்பீரமாக இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். முதிர் வயது மகிமை உள்ளதாக இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை இருக்க போகிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பேற்பட்ட கனி தருகிறவர்களாக எங்களை வைக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, மூணாவது, their testimony will remain to the very end of their lives. அவருடைய சாட்சி, இந்த நீதிமான்களுடைய சாட்சி கடைசி வரைக்கும் கர்த்தரை பற்றி நல்ல சாட்சியாகவே இருக்கும். என்ன சொல்லுவாங்களாம் கர்த்தரை பற்றி? 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவர், உத்தமர். அவரை மாதிரி நீதி உள்ளவர், நியாயமில்லாத செய்ய மாட்டார். அவர் அப்ரைட், ரொம்ப சரியானவர். அவர் கர்த்தர் உத்தமர் அப்படின்னு வாய் சாட்சி கொடுக்குமா கடைசி வரைக்கும். அவர் கண்மலையாகிய கர்த்தர், அசைக்க முடியாதவர், அவர் மாறாதவர் அப்படிங்கிறத சாட்சி கொடுக்குமா. அதன் பிறகு
அவர்கிட்ட அநீதி இல்லை. இது ஏன் ரொம்ப முக்கியம்? நான் பார்த்துருக்கிறேன், சிலர் வயசான காலத்தில் ஒரு வெறும் குறை தான் இருக்குது அவங்களுக்கு வாயில். சில கிறிஸ்தவர்களில் சொல்கிறேன், அப்படி பார்த்துட்டேன் நான். ஒரு ஆள் என்கிட்ட சொல்கிறாரு, 40 வருஷமாக கர்த்தருக்காக நான் வாழ்ந்தேன், என்னங்க என்ன ஆச்சு? அவர் அப்படியே இருக்கிறாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அவர் என்ன பண்ணார்? சும்மா கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தா 40 வருஷத்தில் எல்லாம் சரியாயிடுமா? கர்த்தரை விசுவாசிக்கணும், பின்பற்றணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஒன்றுமே செய்யாமல் 40 வருஷத்தில் என் வாழ்க்கையே வீணுங்க, கர்த்தரை விசுவாசம் என்ன ஆச்சுன்றார். வாயிலேருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆளுங்களை கேட்டாலே நம்ம கெட்டு போயிடுவோம். 40 வருஷமாக கர்த்தரை பின்பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்றார். நான் இப்போ 40 வருஷமாக பாஸ்டராக இருக்கிறேன். இங்கே என் சாட்சி ஆப்போசிட்டாக இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உத்தமர். என் வாழ்க்கையில் கர்த்தர் கண்மலையை போல இருந்திருக்கிறார். அவர்கிட்ட அநீதியே கிடையாது. ஒரு நாளும் நியாயம் இல்லாத ஒன்றை அவர் எனக்கு செய்ததே கிடையாது. அவர் நல்லவர். அவர் ஒரு கண்மலை மாதிரி. அவர் ரொம்ப ரைச்சஸ், ரொம்ப கரெக்டானவர் அவர். அப்படின்னா என் வாழ்க்கையில் பிரச்சனையே இருந்தது இல்லையா? இல்லை, பிரச்சனை நிறைய இருந்திருக்குது. ஆனால் அதன் மத்தியில் அவர் மட்டும் மாறாமல் இருந்தார். உத்தமர். அவர் கண்மலை மாதிரி இருந்தார். அவர் எப்பவும் சரியானதை தான் எனக்கு செய்திருக்கிறார். அவர்கிட்ட அநீதியே கிடையாது. நீதிமான்கள் கடைசி வரைக்கும் இந்த சாட்சி தான் வாயில் இருக்கணும். வாயில் தினந்தோறும் அதை சொல்லுங்கள், கர்த்தாவே நீர் உத்தமர், நீர் கண்மலையை போல் இருக்கிறீர், உம்மிடத்திலே அநீதி இல்லவே இல்லை ஆண்டவர். எல்லோரும் எழுந்து நின்று ஜெபிப்போம், எல்லோரும் சொல்லுவோம், வாயத்திறன் இதெல்லாம் சொல்ல கற்றுக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே என்னுடைய வாய் உம்மை துதிக்கிறது. உம்மை துதிக்கிறதுக்காகவே இந்த வாயை எனக்கு கொடுத்திருக்கிறீர். என்னுடைய நாவுகள் 1000 நாவுகள் இருந்தால் கூட போதாது. நீர் அப்பேற்பட்ட நல்லவர். நீர் உத்தமர், உத்தமர், உத்தமர் என்பதை என் வாழ்நாள் முழுக்க சொல்ல எனக்கு கிருபை செய்வீராக. அதை விளங்க பண்ண எனக்கு கிருபை செய்வீராக. எல்லாரும் கேட்கும்படியாக அதை அறிவிக்க எனக்கு கிருபை செய்வீராக. நீர் கண்மலையை போன்றவர், மாறாதவர், நல்லவர், உம்மிடத்தில் அநீதியே இல்லை என்பதை எங்கள் நாவை அறிவிக்கட்டும் கர்த்தாவே. ஒருபோதும் எங்களுடைய நாவை கொண்டு கர்த்தாவே உம்மை குறை பேசாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக. எங்கள் நாவிலிருந்து நல்ல காரியங்கள் வரட்டும். கர்த்தரை எங்கள் நாவு புகழட்டும் கர்த்தாவே. கர்த்தரை துதிக்கட்டும். கர்த்தரை குறித்த மேன்மையான காரியங்களை பேசட்டும். கர்த்தாவே நீர் நல்லவர். இன்றைக்கு நாங்கள் எந்த பிரச்சனையினுடைய சென்று கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சவால்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும், நீர் நல்லவர், நீர் உத்தமர், கண்மலை போன்றவர், உம்மிடத்தில் அநீதியே கிடையாது என்பது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம் ஆண்டவரே. இந்த மக்களை எடுத்து பயன்படுத்துவீராக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வனைவீராக. இவருடைய உள்ளத்திலிருந்து இவர்களை அப்படிப்பட்டவர்களாய் உருவாக்குவீராக. எங்களை அப்படிப்பட்டவர்களாய் உருவாக்குவீராக. ஆசீர்வதிப்பீராக. நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள் என்று வாசித்தோமே, அப்படியே நாங்கள் இருப்போம். பனையை போல நாங்கள் நிச்சயமாய் செழிப்போம். முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்போம். கடைசி வரை எங்களுடைய சாட்சி நீர் நல்லவர் என்பதாகவே இருக்கும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 3 காரியங்களை எங்களை மனதில் வைத்து கர்த்தாவே அதே குறிக்கோளாக வைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. செழிக்க பண்ணுகிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். பனையைப் போல செழித்து கர்த்தாவே லேபனோனின் கேதுருகளைப் போல பலத்தவர்களாகவும் நாங்கள் நிச்சயமாக முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்போம். கடைசி வரை நீர் நல்லவர் என்பதை சாட்சியாக சொல்லுவோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இதில் உள்ளத்தில் பதிய செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.